சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அப்பர் அருள் நிறுவன அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நன்னாளிலே அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியின் 74வது திருப்பாடல் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் பார்க்கலாம். நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமி வள்ளி அடியினையை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமணியா காவினில் தங்குவரே. அற்புதமான பாடல். இந்த பாடல்ல உலகத்துல பிறந்த ஆன்மாக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அண்ணனுடைய திருவடி கிடைக்கும் என்ற ஒரு குறிப்பை தான் அபிராமி பட்டர் பதிவு செய்திருக்கின்றார். முதல்ல நயனங்கள் மூன்றுடைய நாதனம் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது அழித்தல் தொழிலை செய்கின்ற ருத்திரனை இங்கு குறிப்பிடுகின்றார். ருத்திரனா யாரு? சிவபெருமானுடைய ஒரு அம்சம் இல்லையா? அந்த ருத்திரனுடைய பணி என்ன? ஆன்மாக்கள் உலகத்துல வாழும்போது அந்த உயிர் பிரியும் போது, இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போது, தன் அடையாளங்களை விட்டு நீங்கி நிற்கும் போது ருத்திரர் அந்த உயிர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஒரு உலகத்திற்கு அழைத்து செல்வார். நன்மை செய்திருந்தால் சொர்க்கத்திற்கும், தீமை செய்திருந்தால் நரகத்திற்கும் அழைத்து செல்வார். அப்படி தன் அடையாளங்களை இழந்து நின்ற அந்த ஆன்மாக்களுக்கு அந்த ஆன்மாக்களின் வடிவத்தை தான் கொண்டு அந்த ஆன்மாவின் காலத்தையும் உணர வல்லவர். அதான் முக்கண், அந்த சிறப்பு பெற்றவர் இந்த ருத்ரர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை உணரக்கூடியவர், அந்த ஆற்றில் புரிந்தவர் ருத்ரர். ஏன் இங்க நயனங்கள் மூன்றுடைய நாதனம் என்று சொல்கின்றார் என்றால், உயிரை அந்தந்த ஆன்மாவினுடைய உயிரை அழைத்து செல்லும் ருத்தருடைய குணத்தை குறிப்பிடுவதற்காக நயனங்கள் மூன்றுடைய நாதனம் என்று குறிப்பிடுகின்றார். நய என்பது வடமொழி சொல். அதாவது அழைத்து செல்பவர். அந்த உயிருடைய நன்மை தீமைக்கு ஏற்ப ஒரு உலகத்திற்கு அழைத்து செல்கின்றார் இல்லையா? அப்படி அழைத்து செல்லும் போது அதுக்கு உடம்பு இருக்காது. ருத்ரரே தான் அந்த ஆன்மாக்களுடைய வடிவத்தை தான் வாங்கி அந்த ஆன்மாவுக்கு இடம் கொடுப்பார். அதாவது இப்போ உதாரணம் சொல்லணும்னா, தண்ணீர் எடுத்துக்கொண்டால் அது எடுத்துக்கொள்ளும் பாத்திரத்துக்கு தகுந்த வடிவம் வரும் இல்லையா? அதுபோல அதை உணர்த்துவதற்காகவே நயனங்கள் மூன்றுடைய நாதனம், அதாவது ருத்திரனை குறிப்பிடுகின்றார். அழித்தல் தொழிலை செய்வார். அந்த அழித்தல் தொழிலை செய்பவரும் அன்னையினுடைய கருத்துக்கு உட்பட்டு செய்பவர், அன்னையினுடைய ஆணைப்படி நடப்பவர். அதை உணர்த்துவதற்காக அப்படிப்பட்ட ருத்ரரும் வணங்குவது அன்னையை. அடுத்து வேதமும். வேதம் என்றாலே அன்னை தான், வேதமாக இருக்கக்கூடியவள். அதை 3வது பாடலில் நம்ம சிந்தித்தோம். எவரும் சிவசிவ, அதாவது அறிந்தேன் எவரும் அறியா மறையே அறிந்து கொண்டேன் 3வது திருப்பாடலிலே படித்தோம். அதாவது வேதம் என்பது அறிவது, அறிவிப்பது, அறிவு என்ற பொருள். இந்த ஆன்மாவுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அது புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என்ற 4 வேதத்தையே வரி வடிவமாக முதன்மையாக கொண்டு ஆன்மாக்களையும் தேவதைகளையும் இந்த உலகை பற்றிய அறிவை தரவல்லவள் அன்னை, வேதமாக இருக்கக்கூடியவள். அதாவது வேதம் என்பது பல கிளைகளாக உள்ளது. அதை தான் சாகா என்று சொல்வார்கள். அதில் ஒரு பகுதியை எடுத்து சொல்வது, அதை மக்களுக்கு காட்டுவது அந்த வேதம். அந்த வேதம் அந்த வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 6 அங்கத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த 6 அங்கங்களாக இருப்பதும் அன்னை தான். இதற்கு தான் ஒரு ஆலமரத்தை உதாரணமாக சொல்லுவாங்க. ஆலமரம் நல்ல வேர் விட்டு பிடித்து வளர்ந்து பல கிளைகளாக இருப்பது போல அன்னையானவள் வேதத்தின் அந்த கிளை பல கிளைகளாகவே எங்கும் பரவி இருக்கின்றார். ஆன்மாக்களுக்கு அந்த வேதத்தின் ஒரு பிரிவை உணர்த்தி தெளிய வைத்து தன்னுடைய திருவடியில் ஆட்கொள்வாள். அதாவது வேதத்தின் வழி நிற்பவர்களையும் வைதீக சடங்குகளையும் வேள்விகளையும் நடத்தி அற வழியில் நிற்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அன்னையினுடைய திருவடி இல்லையா? அதைத்தான் வேதத்தை 2ஆக சொல்வார்கள், காமகாண்டம், ஞான காண்டம் என்று. காமகாண்டம் என்பது உலகில் உள்ள நன்மைகளை தருவது, ஞான காண்டம் என்பது முக்தியை தரவல்லது. அப்படி அந்த வேத சடங்குகளிலும் வேதத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய அன்னையின் வழி நின்று அறத்தின் வழியில் நிற்பவர்களுக்கு மோட்சத்தையும் தரவல்லவள் அன்னை. அப்படி வேதமாக வேதமே அன்னை தான். அந்த வேதமும் வணங்குவது யாரை? அன்னை.
என்ற குறிப்பை இங்கு பதிவு செய்கிறார். அடுத்து மூன்றாவது, அயனும் பரவும். அயன் என்றால் பிரமனை குறிப்பிடுகின்றார். பிரமனோட வேலை என்ன? படைத்த தொழிலை செய்வது. பிரமன் என்றால் ஒரு பிரமன் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு உலகத்திற்கும் ஒவ்வொரு பிரமன். எத்தனையோ பிரம்மர்கள், 100 கோடி நாராயணர், அங்கனம், இதெல்லாம் படித்திருக்கோம் இல்லையா? அப்படி ஒவ்வொரு உலகத்திற்கும் ஒரு பிரமன், அந்த பிரமனுக்கும் அழிவு உண்டு. இப்போ பூலோகத்தில் உள்ள பிரமன் என்றால் அந்த உயிர்களின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அந்த உயிருக்கு உடம்பு தருவார். அந்த உடம்பு என்பது உருவமுடையது. அது வந்து ரத்தம், மச்சை, மாமிச, மச்சை, சுக்லம், இப்படி 7 வகை தாதுக்களால் படைக்கப்பட்டது. இப்படி பரமனால் படைக்கப்பட்ட உயிரானது நமக்கு எதை தரும்? பிறவியை தரும். ஏன்னா நம்ம இருக்கிறோம், நம்ம அந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, நம்ம கூட பிறந்த உறவு என்று இந்த உறவு என்ற மயக்கத்திலே இருப்பதனால இந்த உறவு சிவத்தை நினைக்க விடாமல் நமக்கு மறுபடியும் ஒரு பிறவியை தரும். ஆனால் நம்ம வினைக்கு தக்கவாறு வினையை மறந்து அன்னை நம்ம இருக பற்றும் போது சிவத்தை நினைக்க செய்து இந்த உலகையில விட்டு விலக செய்து அவருடைய முக்தியை தர வேண்டும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அடியார்களோட உறவு கொண்டால் மட்டுமே அன்னையருடைய திருவடியை அடைய முடியும். அதாவது இந்த உலகில் வாழ்ந்தாலும் இதான் குளித்திலே ராமலிங்க ஐயா சொல்லுவாங்க, பரமனால் படைக்கப்பட்ட உறவெல்லாம் நமக்கு பிறவியை தான் தரும். ஏன்னால் அந்த பரமனுக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. நம்ம அந்த உறவு என்ற மயக்கத்திலேயே நம்ம அழுந்தி மயக்கத்தில் இருந்தோம்னா சிவத்தை இந்த நமக்கு கிடைச்ச இந்த உறவு, பரமனால் படைக்கப்பட்ட இந்த பிரமனால் படைக்கப்பட்ட உறவு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இந்த உறவெல்லாம் சிவத்தை நினைக்க விடாது, சிந்திக்க விடாது. அப்போ நினைக்கலைன்னா முக்தி கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் சிவன் அடியார்களோடு நாம் உறவு கொள்ளும்போது அந்த உறவு சிவத்தை நினைக்க செய்து முக்தி என்ற பேரானந்தத்தை தரவல்லது. அதுபோல் இந்த பாடலில் அப்படி பிரமனால் படைக்கப்பட்ட உறவு கர்ம வினைக்கு தக்கவாறு அவர் கொடுத்திருந்தாலும் முயற்சி செய்து அன்னையே அந்த வேதங்கள் வழியில் நின்று அறத்தின் வழியில் நின்று அன்னையே வணங்குவர்களுக்கு அந்த முக்தி என்ற இந்த சொர்க்கத்தை தரவல்லது. அப்படிப்பட்ட அந்த படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரமணம் யாரை வணங்குகின்றாராம்? அன்னையை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு அபிராமி. அடுத்து சொல்றாரு பாருங்க, அபிராமி வள்ளி அடியினையே. இப்படி நயனங்கள் 3 நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும். அயன் பரவும், அதான் அயன் என்றால் அழைத்து செல்வன். அயன் என்றால் வந்து பரப்புபவன். எதை பரப்புகின்றார்? வம்சத்தை தானே பரப்புகின்றார். இந்த படைத்து அந்த சொந்தத்தை தந்து அந்த உறவுக்குள்ளே இருக்க செய்து கர்மவினைக்கு தக்கவாறு அதான் பரவும். அப்படி அந்த பிறவி பல பிறவிகளையே தரவல்லவன், அதான் பரவும். அப்படிப்பட்ட படைத்த தொழிலை செய்கின்ற பிரமனும் யாரை வணங்குகின்றாராம்? அபிராமி வழியின் ஆணைக்கு உட்பட்டு நடப்பவர் அப்படின்னு சொல்கிறாரு. உமையம்மையும் சொல்லுகிறாரு. இப்படி நம்ம பிறந்த இந்த பிறப்பில் அடுத்து சொல்ல வரார் பாருங்க, பயன் என்று கொண்டவர். இப்படி முப்பெரும் தேவரம் ருத்ரர், நாரணன், வேதம் இவங்கெல்லாம் வணங்குகின்ற அந்த அன்னையே, அவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள் அன்னை, எல்லா உலகத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவள் அன்னை. அவளை நாம் பயன் என்று கொண்டவர் அப்படின்னு சொல்லும்போது என்ன பயன்? இப்போ அருளாளர்கள், முனிவர்கள், ரிஷிகர்கள்லாம் எடுத்துக்கொள்வோமே, அன்னையே நினைந்து உலகம் அபிராமி பட்டர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நினைக்கும் போது இந்த உலகில் வந்து அவர்கள் வந்து சுவை தராது. உலகில் இருந்து கொண்டாலும் அந்த உலகம் மயக்கம் அவர்களை ஒன்றுமே செய்யாது. எப்போதும் அன்னையே சிந்திப்பதே அவர்களுக்கு வந்து ஒரு ஆனந்தமாக, பேரானந்தமாக இருக்கும். இந்த பாடலில் வந்து சரணம் ஆன நமக்கு என்ற அபிராமி பட்டர் வச்சு முந்தைய பாடலில் நம்ம சிந்தித்து இருக்கின்றோம். அவளையே நினைத்து ஆனந்தம், எல்லையில்லாத ஆனந்தத்தை தரவல்லது அன்னையை நினைந்து உருகி வழிபாடு செய்பவர்களுக்கு. அதான் பயன் என்று கொண்டவர். அந்த பயன் இப்போ வந்து ஒரு இனிப்பு நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்ற வரைக்கும் அதோட சுவை தெரியாது. சாப்பிட்ட பின்பு நமக்கு பிடிச்சிருந்தா விடுவோமா? அதுபோலத்தான் அந்த ஒரு ஆனந்தத்தை அன்னையை பற்றி உணர்ந்து தெளிந்து அந்த நிலையில் நிற்பவர்களுக்கு பயன். இந்த இம்மை பிறப்பு நமக்கு வந்து அழியக்கூடிய பிறப்பு, இதிலிருந்து விலகி வர வேண்டுமென்றால் அன்னையினுடைய திருவடியை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலில் சொல்கிறாரு.
பயன் என்று, அந்த பயன் என்று கொண்டவர் தேவ முனிவர்கள், அருளாளர்கள், அடியார்கள் மற்றும் அவளை உமையம்மையை நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பயன் என்று கொண்டவர், பயனாக இருப்பவர். என்ன பயன்? அவருடைய திருவடியை காட்டி முக்தி என்ற மோட்சத்தை தரவல்லவள், அதைத்தான் இங்கே பயன் என்று கொண்டவர் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து சொல்றாரு, பாவையர் ஆடவும் பாடவும். இப்படி அபிராமி அன்னையின் திருவடியே கதி என்று நினைப்பவருக்கு பேரின்பத்தை தருவாள் அல்லவா? அப்போ அந்த பேரின்பம் அவர்களை எங்கே கொண்டு செல்லுமா? அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து நன்மையே அறத்தின் வழியிலே நின்று அன்னையை நினைந்தால் அவர்கள் செய்த அந்த புண்ணிய செயல் சொர்க்கலோகம் அழைத்து செல்லும் இல்லையா? அந்த சொர்க்கத்தில் என்ன கிடைக்குமா? பாவையர்கள் ஆடவும். அதாவது நம்ம தேவலோகத்தில் உள்ள ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, கருதாட்சி, சுகேசி, காமவாதினி, காமினி இப்படி சொல்கிறவங்க இல்லையா? இந்த தேவதைகள், அப்சரஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? அவர்களுக்கு சந்தோஷத்தை, அவர்களுக்கு வேண்டிய எல்லா செல்வத்தையும் தந்து அவர்களை ஆனந்தமாக இருக்க செய்வாளாம். பாவையர்கள் ஆடவும், ஆடி பாடி ஆடி அவர்களுக்கு ஆனந்த கழிப்பை தருவார்களாம். அடுத்து பாடவும் என்று சொல்றாரு. பாடவும் அப்படின்னா அதாவது ஆன்மா அந்த பிறந்த இந்த பிறப்பில் அன்னையே நினைந்து, அதாவது ஒழுக்க நெறி பிறலாமல் வாழ்ந்து வரும்போது அவர்களுடைய புண்ணிய செயலுக்கு தகுத்தவாறு அந்த முக்தி நிலையே முக்தி நிலை கண்டிப்பாக கிடைக்கும். அது சிவானுபவம், சிவானந்தத்தை குறிக்கும். அப்போ சொர்க்கலோகம் அவங்களுக்கு கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போகும்போது அங்கே கீழ் உலகத்தில், அந்த பூலோகத்தில் உள்ள மாதிரி, பூலோகம் என்பது வேற, அக்கம் பக்கம் சத்தம், போட்டி, பொறாமை இந்த மாதிரி உள்ளதுதான் பூலோகம். ஆனால் அங்கே ஒரு இரைச்சல், என்ன சொல்கிறது, உலக மயக்கம் நம்ம தொடர்ந்து இழுக்கும், அன்னையை நெருங்க விடாமல். அதையும் தாண்டி அன்னையே நினைந்து வருவார்களுக்கு, அந்த புண்ணிய செய்தவர்களுக்கு அந்த சொர்க்கத்துக்கு போகும்போது அங்கே ஆடி பாடி அந்த தேவதைகள், அப்சரஸ் என்பவர்களும் ஆனந்தத்தை கழிப்பை தருவார்கள் அல்லவா? அங்கே அவர்கள் பசி இருக்காது. ஏன்னா உலக வாழ்க்கையில் அந்த பசி ஒன்று. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பசி இருக்குமா? ஒளி என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால், சிவசிவ, ஹரஹர, இந்த மாதிரி ஞானத்தை தரக்கூடிய, எங்குமே சிவானந்தமாக அந்த ஒளியே திரும்ப திரும்ப ஒழித்து கொண்டே இருப்பாங்களாம். இந்த ஒளியை தருவதற்கும் அங்கே தேவதைகள் இருப்பார்களாம். அவர்கள் ஹரஹர, விச்வாசவி, சித்ராங்க, கந்தர்வ இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இலோசினி, இந்த தேவதைகள் எல்லாம் நல் ஒளியே, நல் இசைமலையை அவர்களுக்கு பொழிந்து கொண்டே இருப்பார்களாம் சொர்க்கத்தில். இப்போ உதாரணமாக நம்ம உலகில் சொல்லும்போது, உணவு, பசிக்கு அறுசுவை உணவு, கண்ணுக்கு நல்ல கண் குளிர நல் காட்சி, இறைவனை காண்பது காட்சி இல்லையா? காதுக்கு இனிமையான தேவார திருவாசகம் கேட்பது. இப்படி இந்த நிகழ்ச்சி போல இந்த நிலையிலேயே வாழ்ந்து உருகி உணர்ந்தவர்களுக்கு அந்த சொர்க்க லோகத்தில் என்ன கிடைக்குமா? இந்த தேவதைகள் எல்லாம் நல் ஒளியை பரப்பி அவர்களுடைய உயிருக்கு உணவாக அதை கொடுத்து கொண்டே இருப்பார்களாம். அதுதானே கிடைத்திருக்க ஆனந்தம். அப்படி சொர்க்கலோகத்தில் தரவல்லவர்கள். அடுத்து சொல்றார், பொன் சயனம் பொருந்து என்று பாடுகின்றார். அதாவது தேவலோகத்தில் உள்ள ஆன்மாக்கள் தங்கும் இடத்தை தான் அப்படி சொல்கின்றார். அங்கே சொர்ண நதி பாயும், எல்லாம் பொன்னால் வெய்யப்பட்டிருக்கும். தேவர்கள் எப்படி ஒரு துன்பமில்லாத வாழ்வு வாழ்கின்றார்களோ அந்த வகையை வாழ்க்கையை தான் பொன் சயனம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது புண்ணியத்தையே செய்து வாழ்ந்த உயிர்களுக்கு அந்த பொன் சயனம். அங்கே கங்கை, சொர்ண நதி, அதாவது கற்பக சோலைகள் எல்லாம் இருக்குமா, எங்கும் இன்பமயமாக இருக்குமா, இன்பத்தையே துய்த்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புத நிலையே தான் பொன் தவிசு என்று பொறுத்து என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து என்ன சொல்றாரு? தமணியா காவினில் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது தேவலோகத்தில் தேவர் உலக காடு அப்படின்னு இருக்குமா. அந்த காடு, தேவர் உலக காடு என்பது மந்தாரம், பாரிஜாதம், சந்தனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த இதெல்லாம்
அற்புதமான மரங்கள். இந்த மரத்திற்கு கீழே நின்று ஆன்மாக்கள் என்ன கேட்டாலும் கிடைக்குமா. அப்படிப்பட்ட, ஏன்னா அவங்க புண்ணியம் செய்திருக்காங்க இல்லையா, இதெல்லாம் புண்ணியம் செய்த ஆன்மாவிற்கு அத்துணை சிறப்புகளை தரவல்லது இந்த மரங்கள். அதான் பொன் தமணியாக. எப்போ இந்த அதாவது புண்ணியத்தை செய்த இந்த ஆன்மாக்களுக்கு இந்த மரத்தின் கீழே இருந்து கேட்ட எல்லாமே கிடைக்குமா. அப்படியே அவங்க கேட்டாலும் என்ன கேட்பாங்க சொர்க்கத்தில்? இங்கே கீழ் உலகத்தில் ஏற்கனவே புண்ணியம் செய்து வந்த ஆன்மாக்கள். அப்போ புண்ணியம் என்பது புண்ணியம் செய்ய செய்ய அன்னையினுடைய திருவடி தான் கேட்டோம். அப்போ அங்கேயும் போய் அவங்க என்ன கேட்பாங்க? அன்னையினுடைய திருவடியை தானே கேட்பாங்க. அப்போ அன்னையினுடைய திருவடி கேட்ட உடனே அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காத என்பதை அடுத்த வரையில் சொல்கிறார் பாருங்க. தமணியா காவினில் தங்குவரே தங்குவரே என்று முடிக்கின்றார். தங்குவரே என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தங்குதல் என்று பொருள். இப்படி உலக வாழ்க்கையில அறத்தின் வழியில் நின்று அன்னையை நினைந்து தொழுது வழிபாடு செய்த ஆன்மாக்களுக்கெல்லாம் அவர்கள் செய்த புண்ணிய நிலைக்கு ஏற்ப சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்துல எல்லாமே இருக்கும். அங்குள்ள தேவதை அப்சரஸ் என்ற தேவதைகள் எல்லாம் அவர்களை ஆடி கண்களுக்கு அந்த ஆனந்தத்தை தருவார்கள். அது மட்டுமன்றி அவர்கள் பாடவும் செய்வார்கள். அவர்கள் பாடுவது இசை சார்ந்த, சிவத்தை சார்ந்த இசை ஒளியை எழுப்பி அவர்கள் உயிருக்கு உணவாக தர செய்வார்கள். அங்கே கற்பக சூளைகளும் உண்டு. அடுத்து தமணியா காவனம்னா தேவர்கள், தேவ உலக காடு. அந்த காட்டில் மந்தாரம், பாரிஜாதம், சந்தன மரம்லாம் இருக்கும். அந்த மரத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது அது புண்ணிய நதிகளால் வளர்க்கப்பட்ட மரங்கள். அந்த மரங்கள் என்னென்ன ஆன்மாக்கள் வேண்டுகின்றதோ அத்தனையும் தரவல்லது. நன்மையே செய்து நன்மையே நினைந்து அன்னையே நினைக்கின்ற உயிர்களுக்கு அந்த சொர்க்க லோகத்திலும் அன்னையினுடைய திருவிடி வேண்டும் என்றுதான் கேட்கும். அது எத்தனை காலம்? அதைத்தான் நிறைவாக சொல்கின்றார். தங்குவரே, அதாவது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உலகத்தில், அந்த உலக வாழ்க்கையில் அந்த ஆன்மாவான செய்த வினைக்கு தக்கவாறு புண்ணியம் மீளோங்கி இருந்தால் அந்த சொர்க்கலோகத்தில் வாழச் செய்து அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்ததும் மறுபடியும் ஒரு பிறப்பு கொடுப்பார் இல்லையா. அந்த பிறப்பு கொடுத்து மீண்டும் ஒரு அன்னையை நினைக்க செய்து அவளுடைய திருவடியை, அதை வீடு பிரிந்த திருவடியை தந்து என்றும் அழிவில்லாத பேரின்பத்தை தரவல்லதா தங்குவரே. அப்போ உயிர்களுக்கு பல பிறவி, ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு விதமாக பிறக்கின்றோம். ஏன்னா புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி எத்தனையோ பிறவிகள். இந்த பிறவிகளிலிருந்து பிறந்த இந்த பிறவியில் நம்ம அன்னையை தொழணும், வழிபாடு செய்யணும். அதனால தானே தேவர்கள்லாம் பூ உலகத்துக்கு இறைவனை வழிபாடு செய்கின்றார்கள். புவனியில் போய் பிறவாமை போக்குகின்றோம் அவமே என்று பிரம்மனும் திருமாலும் கூட பாடி அருளி செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான பிறப்பு இந்த உலக பிறப்பு. ஏன்னா நமக்கு உருவம் இருக்கின்றது, கருவிக்கரணங்கள், கை கால் அத்துணையும் இறைவனை வழிபாடு செய்வதற்கே நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்க? மேன்மை நிலை. அப்போ நம்ம அந்த பிறந்த பிறப்பில் நன்மை செய்தால் சொர்க்கம் கிடைக்குது. சொர்க்கத்தில் அத்துணை சுகம் கிடைச்சாலும் அந்த சுகத்திலேயே இன்பம் மட்டுமே கிடைக்கும். அந்த இன்பத்திலேயே துய்த்து வினையே செய்யாமல் என்ன தேவலோகத்திலையும் வினை உண்டு. அந்த வினை செய்தால் வினைக்கு தக்கவாறு மறுபடியும் ஒரு பிறப்பு உண்டு. அதனால்தான் இறுதியாக தங்குவரே என்ற ஒரு சொல்லை இங்கே பயன்படுத்துகின்றார். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த உயிரானது தாம் செய்த புண்ணிய செயலுக்கு ஏற்றவாறு அந்த சொர்க்கத்தில் தங்கி மீண்டும் அதனுடைய விளைப்பினை கழிப்பதற்கு பிறந்து இறுதியாக தான் அன்னையினுடைய திருவடியை பெருமான் அன்னையினுடைய திருவடியை அடைய முடியும். அப்போ நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நொடி பொழுது கூட வீண் விரயம் செய்யாமல் எப்போதுமே எந்த வேலை செய்தாலுமே அன்னையே நினைந்து அவள் நாமத்தை அரற்றி கொண்டு இருந்தாலுமே நமக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியத்தின் பயனாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போனாலும் அன்னையினுடைய திருவடி வேண்டும் என்ற அந்த நினைப்பிலே மேலவங்க இறக்க செய்து அவளுடைய திருவடியை அடைகின்ற அந்த மேலான நிலை கிடைக்கும் என்கிறதை தான் இந்த பாடலில் அபிராமி பட்டர் பாடி பதிவு செய்கின்றார். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது செய்யும் தொழிலில் வெற்றியை தரவல்லது. எப்படி இந்த உலக வாழ்க்கையில் உடம்பை வளர்க்க அறத்தின் வழியில் நின்று நாம் வாழும்போது மேன்மை நிலை வருகின்றதோ அதுபோல செய்கின்ற தொழிலிலும் மேன்மை கிடைக்கும் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவசாந்தா சண்முகம்.
மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.